2 நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை சரியா 1000 கோடின்னு சொன்னாரு சார், எப்படி சார்? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். ஒருவர் முன்னதாக 1000 கோடின்னு சொல்றாரு, பின்னாடி அமலாக்கத்துறை அதே இன்னைக்கு 1000 கோடி அப்படிங்கிறத பதிவிட்டு சொல்றாங்க. பொதுவாக ஒரே ஒரு கருத்து, இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்றி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ரைடு நடத்தினாங்க, முடிஞ்சு இப்போ எத்தனை நாள் ஆச்சு? அது ஏன் வந்து நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும்? இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது. எனவே முதலமைச்சர்கள் இந்த மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, இது ரெண்டையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து சென்றிருக்காங்க. முதலமைச்சருடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுல குறிப்பா நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்றாரு, சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு, அதுபடி அண்ணாமலை 1000 கோடி சொன்னாரு, அதே இடி 1000 கோடி சொல்லுது. இந்த ஃபெடரல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர், இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு, 1000 கோடி ரூபாய்னு ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு, எப்படி எல்லாம் கிக்பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. ஸோ எல்லா இடத்திலும் கூட அதை பேசிக்காக யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு. எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்கள் வேண்டுகோள். இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் சிக்கி வெளியே வர்றார், பெயிலில் வெளியே இருக்கார். அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்குறாங்க, எப்படி பெயிலில் வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க? வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு 2வது முறையாக ஈடிட்ட மாட்டுது. ஈடிக்கு அதனால ஈடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும். காரணம் இது கேலிக்கூத்து, ஜனநாயக கேலிக்கூத்து. ஜெயிலில் 1.5 வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்தில் மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்கள் வேலையை சரின்னு அர்த்தம், அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு.